வணக்கம். மக்கள் குரல் மே 19 2026 குரல் 82. நோர்வே அன்னை தலைமை நிர்வாகத்தின் தான்தோன்றித்தனமானதும் சர்வாதிகாரமானதுமான தலைமைத்துவப் போக்கினால் திறம்மன் வளாகம் அன்னை கட்டமைப்பிலிருந்து விலகி தனியாக சுயாதீனமாக இயங்குவதும் ரொம்மன் வளாகம் பிளவுபட்டு பெரும்பாலான மாணவர்கள் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலின் வளாகத்தோடு இணைந்து கொள்ள வேறும் சில மாணவர்கள் லோரன்ஸ்கூக் மற்றும் வைத்வத் வளாகங்களோடு இணைந்து கொண்டமை கடந்த கால வரலாறுகளாக இருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையிலும் இந்த இழிநிலைமை ஏற்பட்டமைக்கு தானே முழுமுதற் காரணம் என்பதை இன்னமும் புரிந்து கொள்ள முடியாத கவலைக்கிடமான நிலையில் இருக்கும் அன்னை தலைமை நிர்வாகம் அதிகார வெறியின் உச்சத்தில் நின்றபடி செய்வதறியாது தள்ளாடுகிறது. அதன் உச்சக்கட்டமாக அன்னை நிறுவனத்தின் வளாகங்களில் தமிழ் மொழிக் கல்வி கற்று வரும் மாணவர்களின் தமிழ் மொழிக் கல்வியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி சிதைக்க முற்படுவதை மக்கள் குரல் சமூகத்தின் முன்னே வெளிப்படுத்த வேண்டிய சமூக கடமையை கொண்டுள்ளது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினரால் அனைத்துலக ரீதியில் நடத்தப்பட்டு வரும் தமிழ் மொழி தேர்வுகள் சர்வதேச தரம் வாய்ந்தவை என்பதை அனைவரும் அறிவர். பேசுதல், வாசித்தல், கேட்டல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய புலன் மொழித் தேர்வு மற்றும் எழுத்து மூல தேர்வு ஆகியவற்றுக்கு சுமார் 11 நாடுகளில் வசிக்கும் 23,000க்கும் அதிகமான தமிழ் மாணவர்கள் முன்னிலையாகி தமது தமிழ் மொழி புலமையை நிறுவி வரும் நிலையில் நோர்வே அன்னை பூபதி தலைமை நிர்வாகம் இத்தேர்வுகளுக்கான வசதிகளை தனது கட்டமைப்பின் வளாகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முறையான விதத்தில் ஏற்பாடு செய்து கொடுக்காமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இது ஏன் என்பதற்கான காரணம் மிக அபத்தமானது. நோர்வே வாழ் தமிழ் சமூகத்துக்கும் பல பெற்றோர் மாணவர்களுக்கும் தெரிந்திருக்காத உண்மைகளை மக்கள் குரல் இப்பதிப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தேர்வுகளுக்கு பொறுப்பாக பல்லாண்டுகளாக சிறப்பாக கடமையாற்றி வரும் ஆளுமையின் மீது நோர்வே அன்னை தலைமை நிர்வாகம் கொண்டுள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்வின் காரணமாக அவரது பொறுப்பின் கீழ் நடத்தப்படும் இத்தேர்வுகளை நோர்வே அன்னை தலைமை நிர்வாகம் புறக்கணிக்கிறது. மாணவர்களின் தரநிலை சான்றிதழில் குறித்த ஆளுமையின் கையொப்பம் இடப்படுவது வழமையாக இருந்து வரும் நிலையில் அவர் மீதுள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவரது கையொப்பத்தோடு வழங்கப்படும் தரநிலை சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ள அன்னை தலைமை நிர்வாகம் மறுத்து வருகிறது. இந்த அபத்தமான காரணத்தினாலேயே கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளுக்கான தரநிலை சான்றிதழ்களை இதுவரையும் அன்னை தலைமை நிர்வாகம் மாணவர்களுக்கு வழங்கவில்லை என்பதையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை தீர்த்துக் கொள்வதற்காக தேர்வுகளுக்கு தோற்றியிருந்த மாணவர்களின் பெறுபேறுகளையும் தரநிலை சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு வழங்காமல் அன்னை தலைமை நிர்வாகம் மறைத்து வைத்துள்ளதையும் பெற்றோர் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேவேளை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளின் காரணமாக மாணவர்களின் தமிழ் மொழிக் கல்வித் தேர்வுகளை இவ்வாண்டும் நடத்தவிடாமல் நோர்வே அன்னை தலைமை நிர்வாகம் தடுப்பதையும் சமூகமும் பெற்றோர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதை விடுத்து மாணவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் இழிவான செயற்பாட்டினை அனைவரும் கண்டிக்க வேண்டும். குறிப்பாக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினால் ஒழுங்கமைக்கப்படும் பேசுதல், கேட்டல், வாசித்தல் உள்ளிட்ட புலன் மொழித் தேர்வு உட்பட எழுத்து மூல தேர்வுகளையும் எடுக்கும் மாணவர்களுக்கே அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தரத்திலான தமிழ் மொழிக்கான தரச்சான்றிதழ் வழங்கப்படும். எனினும் இவ்விடயத்தை பெற்றோர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தாத அன்னை தலைமை நிர்வாகம் புலன் மொழித் தேர்வுகளுக்கு தோற்றக்கூடிய வாய்ப்புகளை தனது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வளாக மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காமல் வெறுமனே எழுத்து மூலமான தேர்வுகளுக்கு மாத்திரம் மட்டப்படுத்தப்பட்ட அளவில் ஒழுங்குகளை செய்துள்ளமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதாவது இதுவரை காலமும் அன்னை கட்டமைப்பின் கீழ் இயங்கும் அத்தனை வளாகங்களிலும் நடைபெற்று வந்த
அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் புலன் மொழித் தேர்வுகளையும் எழுத்து மூல தேர்வுகளையும் தவிர்த்து மாறாக எழுத்து மூல தேர்வுகளை மாத்திரம், அதுவும் ரொம்மன் வளாகத்தில் மாத்திரம் ஒழுங்கமைத்திருப்பதாக அறியக்கூடியதாக உள்ளது. இந்த கயமையான விடயத்தை ஏனைய வளாக நிர்வாகங்களோ அல்லது பெற்றோரோ அறிந்திருக்காததும் அல்லது அறிந்தும் அதை தட்டிக் கேட்காமல் இருப்பதும் துரதிருஷ்டவசமானதும் மாணவர்களின் கல்வியை பாதிப்பதுமாகும். இவ்வாறு வழமைக்கு மாறாக குறிப்பிட்ட ரொம்மன் வளாகத்தில் மாத்திரம் எழுத்துமூல தேர்வுகளை ஒழுங்கமைப்பதானது ஏனைய வளாகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனாவசிய சிரமங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களை சலிப்புக்குள்ளாக்கி அனைத்துலக தேர்வுகளிலிருந்து அவர்களை தாமாகவே விலகச் செய்யும் கயமை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த விடயம் சார்ந்து பெற்றோர் கேள்வி கேட்பதோ அல்லது சிந்திப்பதையோ இல்லாமல் செய்வதற்காகவே தாம் வைக்கும் தேர்வுக்கும் தனியே எழுத்து தேர்வையே வைக்கிறார்கள் என அறிய முடிகிறது. இது மொழிக்கல்வியின் சிதைப்பே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தலைமை நிர்வாகத்தின் இக்கயமைத்தனத்தை நன்கு புரிந்து கொண்ட அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருட்டாலின் வளாகமானது அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மையத்துடனும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையோடும் இணைந்து துரிதமாக செயற்பட்டதன் காரணமாக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் புலன் மொழித் தேர்வுகளுக்கு முன்னிலையாக முடியாமல் தடுக்கப்பட்ட நோர்வே அன்னை பூபதி கட்டமைப்பின் ஏனைய வளாக மாணவர்களுக்கும் இத்தேர்வுகளில் முன்னிலையாகும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. மே 16, 2026 அன்று நடைபெற்ற இப்புலன் மொழித் தேர்வுகளில் நோர்வே அன்னை பூபதி கட்டமைப்பின் கீழ் இயங்கும் வளாகங்களின் மாணவர்களும் முன்னிலையாகும் விதத்தில் அன்னை பூபதி தமிழ்ச்செயற்பாட்டு மற்றும் கலாசார மையம் மற்றும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையோடும் தெளிவான தகவல் பரிமாற்றத்தோடும் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருட்டாலின் வளாகமானது வசதிகளை செய்து கொடுத்திருந்தமையால் நோர்வே அன்னை நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு வளாகங்களை சேர்ந்த மாணவர்கள் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருட்டாலின் வளாகத்திற்கு வந்து புலன் மொழித் தேர்வுகளுக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் புலன் மொழித் தேர்வுகளுக்கு முன்னிலையாகாத மாணவர்கள் எழுத்துமூல தேர்வுக்கு முன்னிலையாகினாலும் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தரநிலை சான்றிதழ் கிடைக்காது என்பதை நோர்வே அன்னை தலைமை நிர்வாகம் பெற்றோருக்கு தெரிவிக்காமல் மறைத்துள்ளது. இதைவிடவும் அன்னை நிறுவனத்தினாலோ அல்லது வளாகங்களாலேயோ புலன் மொழித் தேர்வுகள் உள்ளக ரீதியில் ஒழுங்கு செய்யப்படும் எனவும் அவற்றின் பெறுபேறுகள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் எழுத்துமூல தேர்வுகளோடு சேர்க்கப்படும் என்ற தகவலையும் பெற்றோருக்கு அன்னை நிறுவனம் தெரிவித்திருப்பதாக மக்கள் குரலுக்கு சில பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இது முற்றிலும் தவறான தகவலாகும். அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை என்பது சர்வதேச தரத்திலான தமிழ் மொழித் தேர்வினை புலன் மொழித் தேர்வு மற்றும் எழுத்து மூலத் தேர்வு என இரு பிரிவுகளாக அனைத்துலக ரீதியாக நடத்துகிறது. நோர்வே அன்னை நிறுவனமோ அல்லது அதன் கட்டமைப்பில் உள்ள வளாகங்களோ உள்ளக ரீதியில் ஏற்பாடு செய்யும் எவ்விதமான தேர்வுகளும் சர்வதேச தரத்தை பெறமாட்டாதவை என்பதோடு அவற்றை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை தனது சர்வதேச தரத்திலான தேர்வுகளோடு ஒப்பிடவோ அல்லது சேர்க்கவோ மாட்டாது என்பதே உண்மையாகும். இந்த உண்மை கடந்த பல்லாண்டுகளாக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனைத்துலக தேர்வுகளை நடத்தி வந்த அன்னை நிறுவனம் அறியாததுமல்ல. இருந்தும் பெற்றோரிடையேயும் மாணவர்களிடையேயும் தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இச்சர்வதேச தேர்வுகளை எடுக்க விடாமல் மாணவர்களை தடுப்பதே அன்னை நிறுவனத்தின் கயமை நோக்கமாக உள்ளது என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. எனவே பெற்றோர்களும் மாணவர்களும் இத்தேர்வுகள் தொடர்பில் எவ்விதமான சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருப்பின் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாச்சார மைய குருட்டாலின் வளாகத்துடனோ
அல்லது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையுடனோ தொடர்பு கொண்டு உண்மைகளை அறிந்து தெளிவு பெறலாம். அதே நேரம் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் செய்து கொடுப்பதற்கு அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாச்சார மைய குருருட்டாலன் வளாகம் எப்போதும் தயாராகவே இருக்கிறது. போதுமான தகவல்கள் கிடைக்காமல் ஏமாந்திருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தை வழங்கும் முகமாக புலன் மொழித் தேர்வுகளுக்கு முன்னிலையாகும் சந்தர்ப்பத்தை தவறவிட்ட மாணவர்களுக்காக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையுடன் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலன் வளாகமானது மீண்டுமொரு சந்தர்ப்பத்தை வழங்க முன்வந்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மே 30, 2026 சனிக்கிழமை நண்பகல் 12 மணியிலிருந்து அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலன் வளாகத்தில் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் புலன் மொழித் தேர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இத்தேர்வுகளை தவறவிட்ட ஏனைய வளாக மாணவர்கள் அன்றைய தினத்தில் அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலன் வளாகத்தில் இப்புலன் மொழித் தேர்வுகளுக்கு தோற்ற முடியும். அனைத்து தேர்வுகளுக்குமான கட்டணமான 70 குரோனர்களை வளாகத்தில் செலுத்தி பதிவு செய்து கொண்டு தேர்வுகளில் மாணவர்கள் முன்னிலையாக முடியும் என்பதை அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலன் வளாகம் தெரிவித்துக் கொள்கிறது. அதேவேளை பேசுதல், வாசித்தல், கேட்டல் உள்ளிட்ட புலன் மொழித் தேர்வுகளை எடுக்காத மாணவர்கள் வெறுமனே எழுத்து மூல தேர்வினை மட்டும் எடுத்தாலும் அதற்கான தரச்சான்றிதழ் கிடைக்காது என்பதையும், அதனால் புலன் மொழித் தேர்வையும் எழுத்து மூல தேர்வையும் அனைத்து மாணவர்களும் எடுத்தாலே அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் சர்வதேச தரச்சான்றிதழ் கிடைக்கும் என்பதையும் நினைவுறுத்துவதோடு அனைத்து வளாகங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான அனைத்து தேர்வுகளையும் ஒழுங்கமைத்து கொடுப்பதற்கு அன்னை பூபதி தமிழ் செயற்பாட்டு மற்றும் கலாசார மைய குருருட்டாலன் வளாகம் தயாராக இருப்பதையும் மக்கள் குரல் தெரிவித்துக் கொள்கிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும். மக்கள் குரல் ஒலிக்கும்.